சோழ நாட்டின் கோநகரமான உறையூர் அழகும் வளமும் கொண்ட காவிரி ஆற்றின் கரை, மேடும் பள்ளமுமாய் விரிந்த வெண் மணற்பரப்பு. அந்த மணற்பரப்பின் நடுவே மௌனம் பேசும் ஒரு பெருஞ்சோகம் சூழ்ந்திருந்தது. அங்கே கூடியிருந்த ஒவ்வொரு முகத்திலும் ஒரே உணர்வு. பிரிய முடியாததை பிரியும்போது வரும் வேதனை, இழக்க இயலாததை இழக்கும்போது உருவாகும் சோகம். அந்த சோகத்தின் மையத்தில் அரசர்க்கரசன் கோப்பெருஞ்சோழன். எளிய உடை, அமைதியான முகம், வடக்கு நோக்கி வீட்டிருந்து வாழ்வையே முடிக்க தீர்மானித்திருந்தார். நேற்று வரை அரச சுகங்களில் திளைத்தவர் இன்று உண்ணா நோன்பு இருந்து வாழ்க்கையை துறக்கத் துணிந்திருந்தார். அவரை சுற்றி நண்பர்களும் புலவர்களும் பிரிய மனமில்லாமல் நின்றிருந்தனர். அரசன் கேட்டார், பொத்தியாரே, ஒரு ஏற்பாடு செய்யும். அருகே வந்த பொத்தியார் பணிவுடன் கேட்டார், என்ன கட்டளை அரசே? என் உயிர் நண்பன் பிசிராந்தையார் என் வடக்கிருப்பை கேட்டால் நிச்சயம் இங்கே வருவார். அவர் வந்தால் என் அருகிலேயே அவருக்கும் வடக்கிருப்பதற்கு இடம் ஒழித்து வையுங்கள். அந்த சோக கணத்திலும் சிலருக்கு சிரிப்பு வந்தது. கண்ணால் காணாத நட்பிற்காக யார் உயிர் தருவார் என்ற அவநம்பிக்கை. நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் நேரில் பார்த்ததே இல்லையே, மன நட்பிற்காக உயிர் கொடுப்பாரா அவர்? பாண்டிய நாட்டிலிருந்து இங்கே வர என்ன அவசியம்? சான்றோர் அனைவரும் மறுத்தனர். ஆனால் சோழன் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் மனத்தில் மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கை. உடல்கள் தழுவும் நட்பை விட மனங்கள் தழுவும் நட்பு வலிமையானது என்று அவர் நம்பினார். நாழிகைகள் கடந்தன. வெயில் கொதித்தது. புலவர்கள் அனைவரும் விலகிச் சென்றனர். ஆனால் அரசன் அசையவில்லை. அந்த வேளையில் சுடும் மணலை பொருட்படுத்தாமல் ஒரு மனிதன் தூரத்திலிருந்து நடந்து வந்தார். வெகு தொலைவு பயணம் செய்தவர் போல. கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உண்ணா நோன்பு இருக்கிற இடம் எது என்று அவன் கேட்டார். நீர் யார் என்று கேட்ட புத்தியாரிடம் அவர் சொன்னார், நான் பிசிராந்தையார், பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், என் உயிர் நண்பன் சோழனை சேர்வதற்காக. அந்த கணம் அனைவரும் அதிர்ந்தனர். இப்போது என்ன செய்ய வருகிறீர் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் வரலாறானது. அவனோடு சேர்ந்து நானும் வடக்கிருந்து என் உயிரை விட. அங்கே அனைவரும் பணிந்தனர். நட்பு என்ற சொல்லுக்கே நீர் உயிர் கொடுத்தீர் என்று போற்றினர். அன்று காவிரிக்கரையில் 2 உயிர்கள் ஒன்றாயின. கண்ணால் காணாத நட்பின் வலிமை உலகிற்கு ஒரு அரிய உண்மையாய் மாறியது. நட்பு அது வார்த்தையல்ல, அது உயிர்.